வணக்கம் மண்சட்டி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வருங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. புளி ஊற்றிக்கலாங்க. நான் கருப்பு புளி தாங்க கரைச்சி வச்சுருக்கிறேன். மீன் குழம்புக்கு கருப்பு புளி சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு புளி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். ஊற்றியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மீனெல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. மீன் வேகட்டும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.